students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. We are going to discuss about morphology of flowering plants. That is chapter 5 in NCERT book. Morphology of flowering plants. The wide range in the structure of higher plants will never fail to fascinate us, even though the angiosperm shows such a large diversity. What is a morphology? Morphology is the external structure of a plant. External structure. What is that external structure? இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது என்னென்ன பார்க்குறோம், ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு, ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ்னு பேர். அந்த ஸ்டடீஸுக்கு பேர் தான் என்னென்னு பேர், மார்ஃபாலஜின்னு பேர். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 3ல் வந்து கிளாசிஃபிகேஷன்னா என்ன, அதனுடைய கேரக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது பிளான்ட் கிங்டம்ன்றது அதனுடைய கிளாசிஃபிகேஷன், மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு ஏஞ்சியோஸ்பம் பிளான்ட்டினுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் என்ன, ஹையர் பிளான்ட்டினுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர் என்ன. லோயர் பிளான்ட்ஸ் தான் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு. செகண்டில் பார்த்தது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், தேர்டில் பார்த்தது பிளான்ட் கிங்டம். பிளான்ட் கிங்டமில் வந்து லோயர் ஃபார்ம்ஸினுடைய கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறது ஹையர் பிளான்ட்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு டிப்பிக்கல் பிளான்ட். இந்த டிப்பிக்கல் பிளான்ட்டில் இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃப்ளவர், ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது, லீஃபு ஸ்டெம்மு, லீஃபு, பட்டு, ப்ரைமரி ரூட், செகண்டரி ரூட். இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ பிளான்ட். இது வந்து லோயர் கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ தி ரூட். இப்போது இந்த மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜின்ற சாப்டரே வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைன் பை லைன் என்சிஆர்டியை வந்து நல்லா தரவாக படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். The majority of dicotyledonous plant, the direct elongation of radical leads to the formation of primary root. இப்போது ஒரு சீடு இருக்குது. இந்த சீடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்லேருந்து வர சீட்லிங்ஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகும்போது மேலே இதுக்கு வந்து பேர் என்னது, ப்ளூமியூல்னு பேர். இதுக்கு பேர் ரேடிக்கல்னு பேர். ரேடிக்கல் will develop into root, plumule will develop into stem. ஸோ இந்த ரேடிக்கல் டைரெக்டாக ரூட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ரூட்டுக்கு பேர் என்னன்னாக்கா டேப் ரூட்டுன்னு பேர். ஓகே, ஸோ இப்போ டைரெக்டாக இதுலேருந்து வர ரூட்டுக்கு பேர் டேப் ரூட்டு. அதுதான் என்னது, ப்ரைமரி ரூட்டுன்னு பேர். ப்ரைமரி ரூட். ப்ரைமரி ரூட்லேருந்து பிரான்ச்சஸ் அரைஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு செகண்டரி. செகண்டரியிலேருந்து வர பிரான்ச்சஸ் டெர்ஷியரி. So the primary root and its branches constitute taproot system. So taproot system ன்றது என்னது, ஃபுல்லாக மெயின் ரூட், primary root will develop into taproot. அதாவது ரேடிக்கல்ல இருந்து வரக்கூடிய ரூட்டுக்கு பேர் primary rootனு பேர். primary root develop into taproot. primary rootல இருந்து வரக்கூடிய branchesக்கு பேர் secondary root and tertiary rootனு பேர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் ரூட் இதுதான் வந்து primary rootனு சொல்லுவோம். primary root will develop into taproot. இப்போ இதில் வர பிரான்ச்சஸ் வந்து lateral root or secondary and tertiary root. These root originate from the base of the stem and constitute fibrous root system. ஸோ இது எப்படி ஒரிஜினேட் ஆகுது, from the base of the stem. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சீட் இருக்குது, சீட்லிங் வந்து ஜெர்மினேட் ஆகுது. ஜெர்மினேட் ஆனோடனே மேலே போகிற இந்த இது பார்ட்டுக்கு பேர் ப்ளூமியூல்னு பேர். ப்ளூமியூல் will develop into stem. Radical will develop into rootனு பார்த்தோம். இப்போ சில பிளான்ட்ஸில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற ப்ளூமியூல் வந்து நல்லா டெவலப் ஆகி போகும். கீழே வர அந்த ரேடிக்கல் வந்து என்ன செய்யும், இட் ஸ்டாப்ஸ் இட்ஸ் க்ரோத்
for certain time. ஒரு டைம் ஒரு அளவுக்கு அது வளர்ந்த விட்டு என்ன செய்யும், it stops its growth. அப்போ அந்த டயத்தில் ரூட்டு வேணும் இல்லையா, அப்போ அந்த பிளான்ட் என்ன செய்யும், இந்த ஸ்டெம்னுடைய பேஸ்ல இருந்தே ஒரு ஹேர் லைக் அவுட் க்ரோத்தை இப்படி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர், இப்படி ஹேர் லைக் அவுட் க்ரோத்தை இப்படி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு பேர். ஃபைபர்ஸ் எங்கே அரைஸ் ஆகும், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்துக்கும் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டத்துக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ரூட் இருக்குது. ஒன்று வந்து டேப் ரூட், தென் ஃபைப்ரஸ் ரூட், அட்வென்டிஷியஸ் ரூட். டேப் ரூட்ன்றது radical will develop into root. Develop into root. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னா ரூட் டெவலப் ஃப்ரம், ஆர் இதை வந்து ரேடிக்கல் ரூட் டெவலப் ஃப்ரம் ரேடிக்கல்னு சொல்லலாம். ரூட் டெவலப் ஃப்ரம் பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்னுடைய பேஸ்லேருந்து வர்றது தான் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம்ன்றது என்ன, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் as well as adventitious root system both என்னது, it will not develop from the radical. ரேடிக்கல்ல இருந்து வர்றது கிடையாது. ரேடிக்கல்ல இருந்து வர ஒரே ரூட் என்னது, டேப் ரூட். டேப் ரூட் மட்டும்தான் ரேடிக்கல்ல இருந்து வரும். மற்ற 2 ரூட்டுமே எதுலேருந்து வரும், அதர் தேன் தி ரேடிக்கல். அதர் தேன் ரேடிக்கல்லேருந்து வர்றது தான் இந்த fibrous root system adventitious. Then what is the difference between adventitious and fibrous? Fibrous-க்கு நம்ம என்ன பார்த்தோம், base of the stem-ல இருந்து வர்றது. base of the stem இப்போ இப்படி இருக்குன்னா அதனுடைய பேஸ்லேருந்து மட்டும் வரக்கூடிய அந்த ரூட்டுக்கு பேர் தான் fibrous root. ஸோ adventitious root systemத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, adventitious root system எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கான்செப்ட், plumule அண்டு plumule வளரும், radical certain time it stops its growth. இப்போ இதில் வந்து ரூட் எங்கெல்லாம் வரும்னா, other than the radical any part of the plant. any part of the plant னா என்ன, லீஃபாக இருக்கலாம், நோடல் ரீஜனாக இருக்கலாம், பிரான்ச்சாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துலேருந்து ப்ளூமியூல்லேருந்து இல்லாமல் மற்ற இடத்துலேருந்து ஸ்டெம்லேருந்து வரலாம். இது மாதிரிலாம் வந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறோம், அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். Monstera and banyan tree root arises from the part of the plant other than radical and are called as adventitious root. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து பேஸ் ஆஃப் த ப்ளூமியூல்லேருந்து வருதுன்றது, அதுதான் ஃபைப்ரஸ். அட்வென்டிஷியஸ் ரூட்னா என்னது, அது வந்து அதர் தேன் தி ரேடிக்கல். அதர் தேன் தி ரேடிக்கல்னா அப்போ என்ன, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் கூட ஒன் ஆஃப் தி அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சில பேர் அதை சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அதர் தேன் தி ரேடிக்கலில் வர்றதுனால. பட் வந்து என்னென்னா ப்ளூமியூலுக்கு கீழே மட்டும்தான் வர்றது வந்து ஃபைப்ரஸ். அது ஃபைப்ரஸ் நேச்சராக இருக்கிறதுனால ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து ஒரு நோடல் ரீஜன்லேயோ ஒரு ஸ்டெம் ரீஜன்லேயோ வந்து அது பேரும் ஃபைப்ரஸா அப்படின்னு அப்படி இல்லை, அது பேர் அட்வென்டிஷியஸ். ஏன்னா அது வந்து என்னது, அதர் தேன் தி ப்ளூமியூல், ஸ்டெம் பேஸ் இல்லாமல் மற்ற இடத்துலேருந்து வந்ததுன்னா அது பேர் அட்வென்டிஷியஸ் ரூட் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மான்ஸ்ட்ரியா அண்டு பேனியன் ட்ரீ. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் சிஸ்டம், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். இது ரெண்டும் அப்சார்ப் பண்ணுறதுக்காக தான் என்ன இருக்குது, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸுன்றதே இருக்குது. அண்ட் தென் ப்ரொவைடிங் ப்ராப்பர் ஆன்கரேஜ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னது, வாட்டர் அப்சார்ப்ஷன். அடுத்த பாயிண்ட் வந்து என்னது, மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணுது. அடுத்த பாயிண்ட் வந்து ஆன்கரேஜ். ஆன்கரேஜ்னா என்ன, வாட் இஸ் ஆன்கரேஜ், ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண வைக்குது. ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு ரூட்டு தேவை. அந்த ரூட் இருந்தால் தான் அது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸ்டோரிங் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல், இதுக்கும் யூஸ் ஆகுது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அண்ட் தென் அனதர் பாயிண்ட் வந்து ரெகுலேட்டர், growth ரெகுலேட்டர். ரெகுலேட்டர் வந்து சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணுது ஆன்கரேஜுக்கு. தென்
ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது, தென் சிந்தசிஸ் ரெகுலேட்டர். இதெல்லாம் ரூட்ஸினுடைய ஜென்ரல் ரூட்ஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் தி ரூட். ரீஜன்ஸ் ஆஃப் தி ரூட்னு பார்த்தீங்கன்னா ரூட் எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம், ரேடிக்கல்லேருந்து. ரேடிக்கல்லேருந்து வர இப்போ நம்ம டேப் ரூட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரீஜன்ஸ் ஆஃப் தி ரூட்டில். இப்போ இந்த டேப் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் வந்து என்ன, ஏபெக்ஸ்னா என்ன, ரூட் டிப்பு. அந்த ரூட் டிப்பு வந்து என்ன ஆகுது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேப் போட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி ரூட் டிப் என்ன செய்யுது, ரூட் கேப் போட்டுக்குது. எதுக்காக ரூட் கேப் போட்டுக்குது, நாம் எதுக்காக கேப் போட்டுக்கிறோம், சன்லைட்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த ரூட் டிப்பை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இது ரூட் கேப்பு போட்டுக்குது. எப்படி அது எதுக்காக அது ரூட் டிப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் என்ன இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்குது. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா என்ன, இட் இஸ் கோயிங் ஆன் டிவைடிங், இட் ஆட்ஸ் அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்கிறதுனால தான் ரூட் டெவலப் ஆகுது, இல்லை பிளான்ட் டெவலப் ஆகுது, ஒரு க்ரோத்துன்றது இருக்குது. அதனால இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த ரூட் கேப்பு இருக்குது. A few millimeter above root cap is the region of meristematic activity. அந்த root cap region இப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னா இந்த ஒரு இப்படி கேப் போட்டிருக்கும், ஃபுல்லாக அது மேலே ஒட்டிட்டு கேப் போட்டிருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ தே டிவைட் ரிப்பீட்டட்லி. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸில் எப்படி இருக்குது, ரிப்பீட்டடாக டிவைட் ஆகும். த செல்ஸ் ப்ராக்சிமல் டு த ரீஜன் அண்டர்கோ ரேப்பிட் எலாங்கேஷன். ஸோ ப்ராக்சிமல் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து என்னது, ரூட் கேப்பு, அதுக்கு அடுத்தது மெரிஸ்டமேட்டிக். இப்போ மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகி ஒரு செல்லு வந்து 2 டிவைட் ஆகுது, 2 4 ஆகுது. அப்படின்னு வரும்போது என்ன ஆகும், இப்போ 1 2 டிவைட் ஆகுது இல்லையா, அப்போ இந்த செல்லு வந்து என்ன செய்யும், எலாங்கேஷனுக்கு போயிடும். இந்த செல் எகெயின் இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங். ஸோ அந்த மாதிரி எலாங்கேஷனுக்கு போகிற செல்ஸ் எல்லாம் அது வந்து அந்த ரீஜனுக்கு பேர் எலாங்கேஷன். அது எங்கேயும் மூவ் பண்ணி போகாது. ஆடிங் செல்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், மேலே போயிடும். The cells of the elongation zone gradually differentiated and mature. Hence this zone is இது இப்போ இந்த மெச்சுரேஷன், இப்போ வந்து எலாங்கேஷனுக்கு போன செல்ஸ் வந்து என்ன செய்யும், மெச்சுரேஷனுக்கு ஆகிடும். மெச்சுரேஷன் ஆகிறதுனால அந்த ரீஜனுக்கு பேர் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன்னு பேர். From this some of the epidermal cells form fine delicate root hairs. ஸோ இந்த இடத்துல தான் எங்கே இருக்குது, ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷனில் தான் ரூட் ஹேர்ஸ் இருக்குது. ரூட் ஹேர்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், வாட்டரையும் மினரல்ஸையும். இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். எப்படி கேட்பாங்க இதன்னாக்கா, விச் பார்ட் ஆஃப் த ரூட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ரூட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த ரீஜன், மெரிஸ்டமேட்டிக் ரீஜனா இல்லை ரூட் கேப் ரீஜனா எலாங்கேஷன் ரீஜனா அப்படின்றது தான் அங்கே வந்து என்னது, ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். அந்த ரீஜனில் தான் ரூட் ஹேர்ஸு இருக்குது. என்னுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே ரூட் கேப் இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்சஸ்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை சம் நிமட்டோட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடும், அது கட் பண்ணிடும். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூட் கேப். இது வந்து ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன். இது வந்து டிவைட் ஆகி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும் செல்ஸு. அது ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற செல்ஸ் வந்து எலாங்கேட் ஆகும். அதனால இந்த ரீஜனுக்கு பேர் எலாங்கேஷன் பேர். அதுக்கப்புறம் மெச்சுரேஷனில் தான் ரூட் ஹேர்ஸு இருக்குது. இந்த டயக்ராமை பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் பேஸ்டு கொஸ்டினில் இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரும். மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட். மாடிஃபிகேஷன்னா என்ன, இப்போ ரூட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குது, ரேடிக்கல் வில் டெவலப் இன்டு ரூட். ரேடிக்கல் வில் டெவலப் இன்டு ரூட்னு பார்த்தோம். இந்த ரூட் வந்து என்னது, இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ரூட்ஸ் வந்து என்ன செய்யுது, தன்னைத்தானே மாடிஃபை பண்ணிக்குது. அதுதான் மாடிஃபிகேஷன்ஸ்னு பேர். மாடிஃபை எப்படிலாம் பண்ணிக்குது நம்ம அப்படின்னு பார்ப்போம். Root in some plants change their shape, structure, become modified to perform functions other than absorption and conduction of. இப்போ இந்த மாடிஃபிகேஷனில் வர ரூட் வந்து இதனுடைய ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரூட்னுடைய ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், தென் ஆன்கரேஜ், தென் சிந்தசிஸ் ஆஃப், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஃபங்க்ஷன். இந்த ஜென்ரல் ஃபங்க்ஷனை தாண்டி அது வந்து என்ன செய்யுது,
they are extra work பண்றது இல்லையா, அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது தான் நம்ம மாடிஃபிகேஷன்னு நம்ம சொல்கிறோம். they are modified for support storage of food respiration. so இது based on that எப்படி support modification is divided into support, storage, respiration. so support எதெல்லாம் சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பேனியன் ட்ரீ எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் வந்து பேனியன் ட்ரீயை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ட்ரீ இப்படி இருக்கும், அதில் வந்து பிரான்ச்சஸ் வந்துட்டு அந்த பிரான்ச்சஸ்லேருந்து வர ரூட் வந்து என்ன செய்யும், இட் வில் ஃபிக்ஸஸ் த கிரவுண்ட். அதுலேருந்து ஒரு ரூட் வந்து தொங்கிக்கிட்டே வந்துட்டு அது என்ன செய்யும், நிலத்தில் பட்டவனையுமே அது வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அப்போது நிறைய அதுக்கு வந்து என்னது விழுதுகள்னு சொல்லுவோம். அந்த விழுதுகள் வந்து நிறையா இருக்கும். அந்த ரூட்டுக்கு பேர் தான் ப்ராப் ரூட்டுன்னு பேர். அப்போ இது என்ன பண்ணுது, பேனியன் ட்ரீ வந்து ரொம்ப பெருசு, அப்போ அதை வந்து தாங்கிறதுக்கு தேவை. அந்த ப்ராப் ரூட்டு தான் என்ன செய்யுது, ப்ராப் ரூட் எங்கேருந்து அரைஸ் ஆகுது, பிரான்ச்சஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. பிரான்ச்சஸ்லேருந்து அரைஸ் ஆனால் அந்த பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அட்வென்டீஷியஸ் ரூட்டுன்னு சொல்லுவோம். அட்வென்டீஷியஸ் ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ப்ராப் ரூட் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் சப்போர்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பேனியன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் கேனில் வந்து என்ன இருக்குது, ஸ்டில்ட் ரூட் இருக்குது. சுகர் கேன் பார்த்துருக்கீங்க இல்லையா, சுகர் கேன் சாப்பிட்ருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள், ஒரு நோடல் ரீஜனில் இந்த மாதிரி இருக்கும். இந்த நோடல் ரீஜனில் ரூட்ஸ் டெவலப் ஆகும். அந்த ரூட்ஸுக்கு பேர் தான் ஸ்டில்ட் ரூட்டுன்னு பேர். இது மெய்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். மெய்ஸில் வரும்போது லோயர் நோட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னது, சுகர் கேனில் எல்லா நோட்ஸ்லையுமே இருக்கும். இன் சம் பிளான்ட்ஸ் சச் as rhizophora growing in swampy area, many roots come out of the ground and grow vertically. That is called a nematophore. ஸோ மார்ஷி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த நிமெட்டோஃபோர்ஸ் வந்து மார்ஷி ஏரியாவில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போன தண்ணி, அந்த மார்ஷி ஏரியாவில் களிமண் மாதிரி இருக்கும் இல்லையா மண், அந்த மண்ணில் வந்து என்ன ஆகும், வாட்டர் உள்ளே போச்சுன்னா அது வந்து என்ன ஆகாது, ட்ரை ஆகவே ஆகாது, அப்படியே நிற்கும், அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். அப்போ சேரும் சகதியுமாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் வளரக்கூடிய பிளான்ட்ஸுக்கு என்ன இருக்காது, ஏரேஷன் வந்து இருக்காது. ஏரேஷன் இல்லாததுனால என்ன செய்யும், இது வந்து என்ன செய்யும், இதுதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரூட் வந்து ஜஸ்ட் இட் வாண்ட் சம் ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக என்ன செய்யும், இந்த ரூட்லேருந்து வெளியில் வந்துட்டு, இந்த கிரவுண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதில் வந்து போர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு பேர், நிமேட்டோபோர்ஸ் அப்படின்னு பேர். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் ஆகுது. பார்த்திங்கன்னா இது பேனியன் ட்ரீனுடைய ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் தான் விழுதுகள்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், ப்ராப் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். இது பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்பிரேட்டரி ரூட்டு. இது மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் மார்ஷி ஏரியாவில். இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஏர் போகாததுனால, சாயிலுக்குள்ளே ஏர் போகாததுனால என்ன ஆகும், திஸ் இஸ் ப்ரொஜெக்டிங் அவுட், இட் ஹேஸ் சம் போர்ஸ். அந்த போர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். இந்த போருக்கு பேர் தான் என்னது, நிமெட்டோபோர்ஸ்னு பேர். அடுத்தது ஸ்டோரேஜ், பேஸ்ட் ஆன் ஸ்டோரேஜ் இட் இஸ் டிவைடட் இன்டூ 3. இது பாரு, டர்னிப் வந்து எதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், கேரட் எப்படி இருக்குது, ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி இருக்குது பாருங்கள். டர்னிப் வந்து எப்படி இருக்கும், இங்கே மேலே வந்து ப்ராடராக இருக்கும், கீழே வந்து எப்படி இருக்கும், டேப்பரிங் எண்டாக இருக்கும். அதுதான் டர்னிப். அதுதான் எக்ஸாம்பிள். நேப்பிஃபார்ம்னு பேர், ஃபியூசிஃபார்ம், கோனிக்கல். லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. கோனிக்கல் ஷேப்பில் இது இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இது கோனிக்கல்னு பேர். ஃபியூசிஃபார்ம்ன்றது என்னது, ப்ராடர், போத் த எண்டு வந்து நேரோயர், சென்டரில் மட்டும் ப்ராடர் எண்ட் இப்படி இருக்கும். இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னன்னு பேர், ஃபியூசிஃபார்ம்னு பேர். போத் த எண்ட்ஸ் இட் ஹேஸ் நேரோயர்.